எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு முக்கியமான லைன்ஸோட நம்ம இன்னைக்கு பதிவுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சு, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, காலையில் அவசரமான அந்த நேரத்தில் எப்படி ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக லஞ்ச் பாக்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் நான் செஞ்சு பேக் பண்ணி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சில பேர் பார்த்தோன்னா காலையில் அந்த அவசர நேரத்தில் பயங்கரமாக டென்ஷன் ஆகி எல்லா விஷயத்தையுமே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் டென்ஷன் ஆகி அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படவே கூடாது, டென்ஷன் ஆகவே இருக்கக்கூடாது. சந்தோஷம் நம்ம வாழ்வில் குறைஞ்சு போகிறதுக்கும் இந்த விஷயத்தினால பிரிவினை வர்றதுக்கும் இந்த கோபம், இந்த டென்ஷன் இதுதான் முக்கிய காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதுக்குமே கோவப்படாமல் அமைதியாக போகணும். அப்படி கோபம் வருதே, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்க எதுக்குமே யோசிக்காமல் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கடகடன்னு குடிச்சிட்டிங்கன்னா அந்த நிமிடம் அந்த கோபம் அப்படியே அமைதியாயிடும். இது நான் நிறைய தடவை செஞ்சு பார்த்துருக்கேன். காலையில் அவசரமாக குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பேக் பண்ணணும், ஹஸ்பண்டை ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே காலில் பம்பரம் கட்டிட்டு சுற்றுற மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அமைதியாக முன்னாடி நாளே தேவையானது எல்லாத்தையுமே ப்ரீ பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா காலையில் இந்த அவசரம் டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. தேவையே இல்லாமல் கோபப்பட்டு காலையில் சின்ன குழந்தைங்க ஏதாவது ஒன்று காலையில் சமைச்சிக்கிட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட சொல்லும் பொழுதோ, ஏதாவது ஐடியாஸ் கேட்கும் பொழுதோ ரொம்பவா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, இங்கே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ இதை போய் கேட்குறியே அப்படின்னு குழந்தைங்களையும் மூட் அப்செட் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே இயல்பானதாகவே இருக்குது. ஆனால் இதில் கஷ்டம், துயரம், கோபம் எல்லாமே நம்ம படைப்பாக தான் இருக்குது, நம்ம உருவாக்குறது தான் இது எல்லாமே. சந்தோஷம் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த துயரத்தை, அந்த பிரச்சனைகளை, அந்த போராட்டத்தை, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நம்ம எல்லாத்தையுமே படைக்காமல், அதை உருவாக்காமல் நம்ம அப்படியே அமைதியாக நம்ம பாட்டுக்கு இருந்துட்டோம்னாலே சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம வாழ்வில் எப்போவுமே நிறைந்து இருக்கும். தேவையில்லாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகவே வேண்டாம், கோபப்படவே வேண்டாம். சில பேர் பார்த்தோன்னா எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இன்றைக்கி என்ன நடக்க போகுதோ, இன்றைக்கி மதியம் என்ன நடக்க போகுதோ, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களே, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவாங்களா மாட்டாங்களா, இப்படி நடக்கிறத நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வருங்காலத்தை பற்றி கவலைப்படவே கூடாது. வரும்போது அது வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக இருந்துக்கணும். நம்மளுடைய நிகழ்காலத்தில் நம்ம சூப்பராக நல்ல விதமாக நம்ம செயல்படுத்தினோன்னா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நல்ல விதமாக நம்ம செயல்படுத்தினோன்னா நம்மளுடைய வருங்காலம், ஃப்யூச்சர் அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிறோம்ல, அது நிச்சயமாக சூப்பரான ஒரு அழகான ஃப்ளவராக மலர்ந்து நிற்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. இது எப்போவுமே நான் கடைப்பிடிப்பேன். எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றியோ, இல்லை மதியம் என்ன நடக்கும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் நல்லா எழுதுவாங்களோ மாட்டாங்களோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அந்த ஸ்போர்ட்ஸில் ஜெயிப்பாங்களோ மாட்டாங்களோ, இந்த மாதிரி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நிறுத்திடணும். கவலை அப்படிங்கிறதே நம்ம உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய புள்ளியாகவே இருக்குது. எது நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், நடக்கிறது தான் நடக்கும். நம்ம கவலைப்படுறதாலோ, வேதனைப்படுறதாலோ, கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கிறதுனாலோ எதுவுமே மாறப்போவதே கிடையாது அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருந்துட்டோனாலே போதும். நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கலாம், நிம்மதியாக வச்சுக்கலாம். குறிப்பாக அவங்கள நிம்மதியாக வச்சுக்கலாம், நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். வியாழக்கிழமை அப்படின்னாலே பொதுவாகவே வீட்டில் ஒரு வேலைக்கு இல்லாமல் டபுள் மடங்கு வேலை வரும். அது என்னென்னா, வீட்டை சுத்தம் பண்ணுறது, பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறது, பூஜைக்கு தேவையான பொருட்களை ப்ரீ பிளான் பண்ணி வாங்கி வைக்கிறது, அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு தேவையான சமையல் பொருட்களை வாங்குவது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் பொதுவாகவே வியாழக்கிழமையில் இருக்கும். அதே மாதிரி தான் நானும் வியாழன் அன்று பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் சுத்தம் செய்து அதற்கு அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு
புஷ்பம் வாங்குறது, பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். என்றைக்குமே இல்லாமல் வியாழக்கிழமை அப்படின்னாலே ரொம்பவே டயர்டாக ஆகிடும். அந்த டயர்ட் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டாக அப்பப்போ ஒரு டீயோ காஃபியோ வச்சு குடிச்சிட்டோன்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நேரத்துக்கு நேரம் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்டு மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டாலே சந்தோஷம் அப்படிங்கிறது தானாகவே வந்துடும். வேலை அப்படிங்கிறது அது பாட்டுக்கு கடகடன்னு நம்ம நடத்திக்கிட்டே இருக்கலாம். நம்ம மனசு சந்தோஷமாக இருந்தோ நிம்மதியாக இருந்துட்டாலே போதும். வேலை ஒவ்வொன்றா நம்ம நினச்ச மாதிரியே நம்ம பிளான் பண்ணபடியே கரெக்டாக அது போய்கிட்டே இருக்கும். வியாழக்கிழமை அப்படின்னா காலையில் சாய்பாபா பூஜை செய்வது, ஈவினிங் ஆச்சுன்னா குபேரர் பூஜை செய்வது, இந்த மாதிரி பூஜைகள் செய்வது என்னுடைய அன்றாட வழக்கம். பூஜை பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது ரொம்பவே முக்கியமாக அதன் கூட ஜவ்வாது, பன்னீர், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கொஞ்சமாக சந்தனமையும் ஆட் பண்ணி அந்த இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு நம்ம பூஜை பாத்திரத்துக்கோ அல்லது சுவாமி படங்களுக்கு வைக்கும் பொழுது அந்த பூஜை ரூமே ஒரு விதமான நறுமணத்தோடு இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். கோயிலுக்குள்ளே போனோன்னா ஒரு விதமாக பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும்ல, அந்த பாசிட்டிவிட்டி வீட்டிலேயே நமக்கு கிடைக்கும். பாசிட்டிவிட்டி வீட்டு முழுக்க நிறைஞ்சிருந்ததுன்னா, நேர்மறை சிந்தனை வீடு முழுக்க இருந்ததுன்னா நம்ம மனசும் நேர்மறை சிந்தனையாகவே இருக்கும். வெளியில் போய்கிட்டு வராங்க ஒரு விதமான நெகட்டிவிட்டியோட வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளேயும் போய் அவங்களும் பாசிட்டிவ் நிறைந்தவங்களாக மாறிடுவாங்க. இது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் பூஜை பாத்திரத்தை இந்த மாதிரி க்ளீன் பண்ணும் பொழுது இந்த மஞ்சள், சந்தனம், பன்னீர், பச்சை கற்பூரம், கொஞ்சமாக ஜவ்வாது போட்டு அந்த ஒரு பேஸ்ட்டை தான் நான் பூஜை பாத்திரத்துக்கு, சுவாமி படங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வைப்பேன். நமக்கு எல்லாமே அந்த இறைவன் கொடுத்துருக்காரு. கொடுத்ததை வைத்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக மனசு நிம்மதியாக ஆத்மார்த்தமாக நமக்கு கொடுத்துருக்க இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். எது இல்லையோ எது கிடைக்கலையோ அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இறைவன் உடனே நமக்கு தூக்கி கொடுத்துட மாட்டார். நமக்கு எதை சேரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரோ, எதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானிச்சிருக்காரோ அதன்படி தான் நமக்கு கிடைக்கும். இதை செஞ்சால் கடவுள் அள்ளி கொடுத்துருவாரோ, இப்படி நம்ம மாறிட்டோன்னா கடவுள் நமக்கு அள்ளி கொடுத்துருவாரோ அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யவே கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை, நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு இறைவன் முடிவு பண்ணிட்டார்னா அது யாராலுமே அதை தடுக்கவே முடியாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படிங்கிற எண்ணம் என் மனதில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இறைவன்கிட்ட வேண்டும் பொழுது அதை கொடுங்க இதை கொடுங்க இறைவா அப்படின்னு வேண்டாமல், இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்த உங்களுக்கு அதை எப்படி நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வழியையும் காட்டுங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுதலாக இருக்கும். உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கும்? நீங்கள் மனசில் என்னென்னலாம் நினைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி.